ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான இன்ஸ்டண்ட்டான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சியையும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணதாக இருக்குது அப்படின்னா அது கூட 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த விழுது தனியாக இருக்கட்டும். குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 2 பிரியாணி இலை, 1 மராத்தி மொக்கு, 2 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதிலையே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூளோட அளவை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு இதில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி, தோசைக்குனா கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சுக்கலாம். பூரி, சப்பாத்திக்குனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி. இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.